வணக்கம்ப்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த சீசனுக்கு ஏற்று எல்லாருக்கும் இந்த கோல்டு, சளி, த்ரோட் இன்ஃபெக்ஷன், தலைபாரம் எல்லாம் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கான ஆவி பிடிக்கிறதுக்கான என்னென்ன மூலிகையை பயன்படுத்தலான்னு இன்றைக்கி வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன், பாருங்கள். இப்போ எங்கள் தோட்டத்தில் கருநொச்சி இருக்குது. நான் தேவையான அளவு கருநொச்சி இலை பறிச்சுக்கிறேன். சாதா நொச்சி கிடைச்சாலும் பரவாயில்ல. நான் சொல்கிற இந்த மூலிகையெல்லாம் நீங்கள் ஒரு 5 லிட்டர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் மஞ்சள், ஒரு துண்டு இஞ்சி தட்டி போட்டு நல்லா ஆவி பிடிங்க. நல்லா தலைப்பாரம் குறையும். இது துளசியும் தேவையான அளவு பறிச்சுக்கிறேன். கற்பூரவள்ளி இலை தேவையான அளவு கற்பூரவள்ளி இலையும் பறிச்சிருக்கேன். எத்தனை பத்தில் இருக்குது. இது ஆவி பிடிக்க இல்லை. இதை நம்ம கசக்கி தலையில் 10 போட்டாலும் தலைவலி தலைபாரம் குறையும். இப்போ வேப்பலை இந்த அளவு பறிச்சிருக்கேன். தும்பை இந்த அளவு பறித்து வச்சுருக்கேன். எல்லாம் வெளியில் கிடந்தது. தும்பை நம்ம மறந்து போன ஒரு மூலிகையில் ஒன்று பாருங்கள். இப்போ இந்த கருநொச்சி, தும்பை, துளசி, கற்பூரவள்ளி இலை, வெத்தலை ஒரு 5 சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு வேப்பிலை நிறைய சேர்த்துக்கலாம். இதோட மஞ்சள், இஞ்சி சேர்ந்து ஆவி பிடிங்க.